ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது என்னுடைய அடுத்த முழுநீள திரைப்படத்துக்கும் கூடிய சீக்கிரம் எடுக்க போகிற என்னுடைய அடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் எழுதிட்டுருக்கேன். என்னுடைய மை ஸ்வீட்டி ஷார்ட் ஃபிலிம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. அதை என்னுடைய ஆப்பிள் ஃபோனில் தான் எடுத்தேன். அதிலே எடிட் பண்ணேன், கலர் கரெக்ஷன் பண்ணேன், அதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நண்பருக்கு போட்டு காமிச்சேன். நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. அது நீங்கள் டாவின்சி ரிசால்வ் ஆப்பில் மேக்கில் நான் கலர் கரெக்ஷன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்த ஃபுட்டேஜை அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டார் அவருடைய ஒர்க் பிஸியில். இப்போ அது டாவின்சி ரிசால்வ் ஆப்பில் அதை கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கூடி சீக்கிரம் ஒரு 2-3 நாட்களில் அல்லது இன்னும் ஒரு 4-5 நாட்களில் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து என்னுடைய சேனலில், யூடியூப்பில் என்னுடைய சேனலில் வெளியிடலான்ட்ருக்கேன். அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் வெளியிடலான்ட்ருக்கேன். நண்பர்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு, மை ஸ்வீட்டி ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய அடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கான வேலைகள் தொடங்கிடும். என்னுடைய அடுத்த ஃபீச்சர் ஃபிலிமை வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா வந்துகிட்ருக்கு அதனுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங். நான் இதுக்கு முன்னாடி பண்ண 2 படங்களும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு படம் 2 படம் நடித்த ஓரளவுக்கு ஆக்டிங் தெரிஞ்ச நடிகர்களை வச்சு பண்ணேன். ரொம்ப ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலை. பட் இந்த தடவை அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நிறைய கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணிட்டுருக்கேன். பட் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அந்த ஸ்கிரிப்ட். பட் அது வரைக்கும் எனக்கு சும்மா இருக்க பிடிக்கல. அதனால் தொடர்ந்து அந்த என்னுடைய ஃபீச்சர் ஃபிலிம் கமிட் ஆகிற வரைக்கும் நான் சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிச்சயமாக எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். எ ஃபில்ம் மேக்கர் நீட் மோர் ப்ராக்டிஸ். அதுக்காக தான், அந்த ஒரு காரணத்துக்காக தான் அடுத்த ஷார்ட் ஃபிலிமை வந்து இந்த மை ஸ்வீட்டி வெளியிட்டதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் ஃபிலிமு தொடங்கலான்ட்ருக்கேன். தேங்க்யூ.